எல்லாருக்கும் வணக்கம். மரபு தொடர் அதனுடைய பொருள் பற்றி பார்த்துட்ருக்கோம். ஏற்கனவே இதனுடைய 3 வீடியோ நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம். அந்த வீடியோ பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அது மூலமாக நீங்கள் பார்த்துக்கலாம். இது வந்து பார்ட் 4. இதில் இருக்கக்கூடிய ஒரு சில மரபு பொருட்கள் நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். சூழூறுதல் அப்படின்னா என்ன அப்படின்னா ஆணையிடுதல், சூறையாடுதல் அப்படின்னா கொள்ளையடித்தல், செக்கடி முண்டன் அப்படிங்கிறது வெறுந்தடியன், செட்டு பொட்டாதல் அப்படின்னா வணிகம் சிதைத்தல், செய் நேர்த்தி அப்படின்னா சரியான போசனை, சிறந்த சாகுபடி, செலவு கொடுத்தல் அப்படின்னா உத்தரவு கொடுத்தல் இல்லைனா நட்டம் இருத்தல், சேகண்டி அடித்தல் அப்படின்னா வீண் பேச்சு பேசி காலம் கழித்தல் அப்படி இல்லைனா பலரறிய கூடுதல், சேர் கொடுத்தல் அப்படின்னா காட்டி கொடுத்தல், சேரும் சூரியுமாய் அப்படின்னா குலைவாய், செயதிருத்தல் அப்படின்னா நன்னிலையில் இருத்தல், செய்யொத்திருத்தல் அப்படின்னா இணக்கமாக இருத்தல், சொடக்கெடுத்தல் அப்படின்னா நெட்டி வாங்குதல், சொட்டை சொல் அப்படின்னா பழி வார்த்தை, சொட்டு போடுதல் அப்படின்னா குறை கூறுதல் இல்லைன்னா தவறுதல், சொல்லாத சொல் அப்படின்னா தகாத சொல், சொல்லமர சொல்லுதல் அப்படின்னா குறிப்பாக சொல்லுதல், சொல்லாமற் சொல்லுதல் அப்படின்னா என்னது குறிப்பாக சொல்லுதல், சொல்லி காட்டுதல் அப்படின்னா குத்தி காட்டுதல் இல்லைன்னா பாடம் ஒப்பித்தல், சொல்லி கொள்ளுதல் அப்படிங்கிறது விடைபெறுதல், தாக்கி பேசுதல், இறந்து போதல், சொல்லி வைத்தல் அப்படின்னா முன்னறிவித்தல் கற்பித்தல், சொல் வளர்த்தல் அப்படின்னா செய்தியை பலரும் அறிய செய்தல், சொரிந்து கொடுத்தல் அப்படின்னா தூண்டுதல், தகப்பன் சுவாமி அப்படிங்கிறது அடங்கா பையன், தக்கடி வித்தை அப்படிங்கிறது ஏமாச்சு, தங்கு தடை அப்படிங்கிறது தடுமாற்றம், தடங்கோளுதல் அப்படிங்கிறது வழி செய்தல், தடபடல் அப்படிங்கிறது ஆடம்பரம், தடி போடுதல் அப்படின்னா இடையூறு செய்தல், தடி மாடு அப்படின்னா கொளுத்தவன், தட்டி கழித்தல் அப்படின்னா சாக்கு போக்கு சொல்லுதல், தட்டி கேட்டல் அப்படின்னா கண்டித்தல், தட்டி கொடுத்தல் அப்படின்னா தூண்டுதல் உற்சாகப்படுத்துதல். அடுத்து தட்டி சொல்லுதல் அப்படின்னா மறுத்துரைத்தல், தட்டி பறித்தல் அப்படின்னா அடித்து பிடுங்குதல், தட்டி பார்த்தல் அப்படின்னா மறையறிய முயலுதல், தட்டி போடுதல் அப்படின்னா மறுத்தல், தட்டி அழைத்தல் அப்படின்னா போருக்கு அழைத்தல், தட்டி விடுதல் அப்படின்னா ஊக்கப்படுத்துதல் இல்லைன்னா தப்புதல், தட்டி கெடுதல் அப்படின்னா வறுமையால் நிலை கெடுதல், தண்டுண்டு போதல் அப்படிங்கிறது தடைப்படுதல், தட்டுத்தடங்கள் இல்லைன்னா தட்டுத்தடை அப்படின்னா தடுமாற்றம், தட்டு பறத்தல் அப்படின்னா திடீரென்று மறைதல், தட்டு மாறி அப்படின்னா ஏமாற்றுபவன், தட்டுமானம் அப்படின்னா தந்திர வழி, தட்டு முட்டு அப்படின்னா வீட்டு சாமான், தண்டத்து கழுதல் அப்படின்னா ஒன்றை ஒரு பயனுமின்றி செய்தல், தண்டத்துக்கு அழுதல், தண்டு மிண்டு அப்படின்னா மூர்க்கத்தனம், தண்டு வலித்தல் அப்படின்னா படகு துடுப்பு தள்ளுதல், தண்ணீர் காட்டுதல் அப்படின்னா ஏமாச்சுதல் இல்லைன்னா அலைக்கழித்தல். இவன் நமக்கு தண்ணி காட்டுதான் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ ஏமாச்சுதல் இல்லைன்னா என்னது அலைக்கழித்தல். அடுத்து தந்தனம் பாட்டு பாடுதல், ஏழை போல் நடித்தல், தந்தி தந்தியாய் அப்படின்னா வரிசை வரிசையாய், தப்பித்தவறி அப்படின்னா தவறுதலாய், தலை காட்டுதல் அப்படின்னா பலரும் அறிய வெளிவருதல், தலைகளாய் நிச்சல் அப்படின்னா மிக செருக்கு கொள்ளுதல், தலைக்கை தருதல் அப்படின்னா கையால் தழுவி அன்பு காட்டுதல், தலை சாய்தல் அப்படின்னா கீழே படுத்தல், தலை தடுமாற்றம் அப்படின்னா பெருங்குழப்பம், தலை தெரிக்க அப்படின்னா பொறி கலங்கும்படி, தலை அப்படின்னா ஒவ்வொருவரும் இடந்தோறும், தலைப்பா மாறி அப்படின்னா பெரு மோசக்காரன், தலை மடங்குதல் அப்படின்னா கீழ்ப்படிதல், தலை முழுகுதல் அப்படின்னா சம்பந்தம் ஒழித்தல் கைவிடுதல், தலைமுறை தத்துவமாய் அப்படின்னா பரம்பரையாய், தலைமேற்கொள்ளுதல் அப்படின்னா பொறுப்பை ஏற்றல் அப்படின்னா தடுத்தாட்கொள்ளுதல் அப்படின்னா திருத்தி வசமாக்குதல், தட்டு தடவல் அப்படின்னா முட்டுப்பாடு, தட்டளித்தல் அப்படின்னா நிலைகொழிதல் இல்லைன்னா தோல்வியுறுதல், தலையாட்டி பொம்மை அப்படின்னா எதற்கும் இணங்கி நடப்பவன், தலையிடுதல் அப்படின்னா காரணமின்றி பிறர் காரியத்திற்கு பகுதல், தலையெடுத்தல் அப்படின்னா மேனிலைக்கு வருதல், தவள வாங்குதல் அப்படின்னா மிகுதியான வேலை வாங்கி வாட்டுதல், தவிடு பொடியாதல் அப்படின்னா பொடியாதல், தழுதழுத்தல் அப்படின்னா நாக்குளறுதல், தளர்ந்து கொடுத்தல் அப்படின்னா இணங்குதல், தள்ளி வைத்தல் அப்படின்னா நாளொச்சி வைத்தல் அப்படின்னா விலக்கி வைத்தல், தருகணித்தல் அப்படின்னா நிலைத்தல் பழங்கன்றி போதல், தன்னை கட்டுதல் அப்படின்னா போதியதால் செட்டாக நடத்துதல் இல்லைன்னா தன்மையப்படுத்தல், தன்னந்தனி அப்படின்னா முற்றும் தனிமையாய், தாக்கு பொறுத்தவன் அப்படின்னா உடல் வலிமையுள்ளவன், அப்படி இல்லைன்னா பெரிய குடித்தனக்காரன், தாங்கி தடுக்கிடுதல் அப்படின்னா மிகுந்த உபச்சாரம் செய்தல்,
தாட்டு பண்ணுதல் அப்படின்னா காலம் கடத்துதல் இல்லைனா மறுத்தல். தாண்டுகார் போடுதல் அப்படின்னா நூலில் இங்கொரு பக்கம் அங்கொரு பக்கமாய் படித்தல். தாம்பும் தோண்டியும் ஆதல் அப்படின்னா மிக ஒற்றுமையாதல். தாம்பூலம் ஆச்சுதல் அப்படின்னா திருமண உறுதி செய்தல். தாம்பூலம் பிடித்தல் அப்படின்னா நயவஞ்சமாக கெடுதி செய்ய பார்த்தல். தாம்பூலம் வைத்தல் அப்படின்னா மறைவை வெளியாக்குதல் இல்லைன்னா அழைத்தல். தாரை வார்த்தல் அப்படிங்கிறது தொலைத்து விடுதல், தத்தம் பண்ணுதல். தார் தாராய் அப்படின்னா துண்டு துண்டாக. தார் பாய்ச்சுதல் அப்படின்னா மூளை கச்சும் கட்டுதல், மூளை கச்சம் கட்டுதல். தாலி பெருகுதல் அப்படின்னா தாலிச்சரடு அச்சுறுகை. தாழ்ந்து கொடுத்தல் அப்படின்னா இணங்கி போதல். தாளம் போடுதல் அப்படின்னா வறுமையால் துன்புறுதல், விடாது கெஞ்சுதல். தாளித்து கொட்டுதல் அப்படின்னா புனைந்து கூறுதல் இல்லைனா செருகி பேசுதல். தாறுதாராய் கிழித்தல் அப்படின்னா சிறு துண்டுகளாக கிழித்தல். அடுத்து தாறுமாறாய் பேசுதல் அப்படின்னா பிதச்சுதல் திட்டுதல். தான் தோன்றி அப்படின்னா செருக்குடையவன். திக்கு கெட்டுதல் அப்படின்னா திசை தெரியாது மயங்குதல். திக்கு முக்காடுதல் அப்படின்னா மூச்சு முட்டுகை. திசை புரட்டன் அப்படின்னா பெரும் பொய்யன். திசை அடித்தல் அப்படிங்கிறது நல்ல யோகம் அடைதல். திட்டம் பண்ணுதல் அப்படிங்கிறது ஏற்பாடு செய்தல் இல்லைனா அமைத்தல். திட்டவட்டம் அப்படிங்கிறது செய்வை இல்லைனா ஏற்பாடு, செய்வை அப்படி இல்லைனா ஏற்பாடு. திண்டாட்டம் அப்படிங்கிறது மனக்கலக்கம். திண்டுக்கு முண்டு அப்படின்னா எதிரடை பேச்சு. திந்திக்க பேசுதல் அப்படின்னா முகமனாக பேசுதல். தித்திரிப்பு அப்படின்னா புனை சுருட்டு. திமிர் பிடித்தல் அப்படின்னா கொளுத்தல். திமில குமிலம் அப்படின்னா மகிழ்ச்சி இல்லைனா மிகுதி. திமிரி அடித்தல் அப்படின்னா எதிர்த்து பேசுதல். திராணி செலுத்துதல் அப்படின்னா வேலை நன்கு பார்த்தல், அதிகாரம் செலுத்துதல். ஸோ இதில் இருக்கையெல்லாம் நமக்கு ஒரு நேரத்துக்கு 2 நேரம் கண்டிப்பாக நம்ம வாசித்து விடணும். இந்த பிடிஎஃப் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நம்மளுடைய டெலகிராம் சேனலில் வந்து இந்த பிடிஎஃப் அவைலபிளாக இருக்குது. அது மூலமாக நீங்கள் வந்து இதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ஒரு நேரத்துக்கு 2 நேரம், 2 நேரத்துக்கு 3 நேரம் நம்ம வாசித்து விட்டால் மட்டும்தான் இதிலிருந்து நம்ம எதுவும் கேள்விகள் வந்துச்சு அப்படின்னா சரியான பதில் சொல்ல முடியும். அடுத்து திருப்பி காப்பிடுதல் அப்படின்னா திருக்காப்பிடுதல் அப்படின்னா கோயிற் கதவு மூடுதல். திரை தவிர்த்தல் அப்படின்னா விட்டு விட்டு ஒளிர்தல். திரைத்து பாடுதல் அப்படின்னா திரும்ப திரும்ப நீட்டி பாடுதல். திருநாடலங்கரித்தல் அப்படின்னா நற்கதி அடைதல். திருநாடலங்கரித்தல் அப்படின்னா என்னது? நற்கதி அடைதல். திருப்பூட்டு அப்படின்னா மணமகள் தாலி கட்டுகை. திறந்து பேசுதல் அப்படின்னா மனத்தை விட்டு சொல்லுதல், மனத்தை விட்டு சொல்லுதல். திருதிருத்தல் அப்படின்னா அஞ்சி விழித்தல். திண்ணி மாடன் அப்படின்னா மிதமிஞ்சி தின்பவன். தீட்டி பார்த்தல் அப்படின்னா கல்வி முதலிவற்றை சோதித்தல். தீட்டி பார்த்தல் அப்படின்னானது கல்வி முதலிவற்றை சோதித்தல். தீரக்கழிய அப்படின்னா மிக அதிகமாக. தீவட்டி கொள்ளையடித்தல் அப்படின்னா நெறிதவறி பொருள் திரட்டுதல். தீவட்டி தடியன் அப்படின்னா பயனற்ற அறிவிலி. தீவாளியாதல் அப்படின்னா கடனால் நிலை குலைதல். தீ விழித்தல் அப்படின்னா பெரும் சினத்துடன் பார்த்தல். துணி தாண்டுதல் அப்படின்னா சத்தியம் செய்தல். துணி தாண்டுதல் அப்படின்னானது சத்தியம் செய்தல். துணிந்து மணியங்கட்டுதல் அப்படின்னா பிடிவாதமாக இருத்தல், ஊக்கத்தோடு முயலுதல். துண்டு துடக்கு அப்படின்னா சிறு துணுக்கு இல்லைனா தீண்டக்கூடாத பொருள். துண்டும் துணியுமாக அப்படின்னா துண்டு துண்டாக. துண்டு விழுதல் அப்படின்னா வேண்டிய அளவுக்கு மேல் மிச்சப்பகுதி அமைதல் இல்லைனா நட்டமாதல். வேண்டிய அளவுக்கு மேல் மிச்சப்பகுதி அமைதல் இல்லைனா நட்டமாதல். துப்பு கெட்டவன் அப்படின்னா அறிவச்சவன், அழுக்கு பிடித்தவன். துப்பு கெட்டவன். துப்பு துருபிடித்தல் அப்படின்னா உளவு கண்டுபிடித்தல், விவரமாக விசாரித்தல். துப்புரவாய் அப்படின்னா முழுவதும். தும்பி ஊதல் அப்படின்னா வண்டு போல் ஒலித்தல். ஓசையோடு வலிந்து மூச்சு வாங்குதல். தும்பு தட்டுதல் அப்படின்னா நைய புடைத்தல். துரும்பு முறிந்து போதல் அப்படின்னா தடை உண்டாக்குதல் இல்லைனா பகை உண்டாக்குதல். துவசம் கட்டுதல் அப்படின்னா எதிராளியாய் நிச்சல். துள்ள துடித்தல் அப்படின்னா மிகு துயரால் வருந்துதல். துரட்டி போடுதல் அப்படின்னா மறைபொருளை உசாவியறிதல், தன்மையப்படுத்த முயலுதல். துறை காட்டுதல் அப்படின்னா வழி காட்டுதல். துறை போதல் அப்படின்னா நிரம்புதல் இல்லைனா கச்சு தீர்த்தல், காரியம் முடிந்து போதல். துறை மாறுதல் அப்படின்னா வழி தவறுதல். தூக்கி போடுதல் அப்படின்னா திடுக்கிடுமாறு செய்தல், சண்டை மூட்டுதல். தூக்கி அடித்தல் அப்படின்னா வாங்க செய்தல் இல்லைனா தோற்க செய்தல். தூங்கு மூஞ்சி அப்படின்னா மந்தன். தூண்டி காட்டுதல் அப்படின்னா விபரித்தல், பிறன் செய்த குற்றத்தை அவனிடம் குத்தி காட்டுதல். தூண்டி காட்டுதல். தூண்டி கொடுத்தல் அப்படின்னா நினைவூட்டுதல், குறிப்பாக அறிவித்தல். தூண்டி கொடுத்தல் என நினைப்பூட்டுதல், குறிப்பாக அறிவித்தல். கோட் சொல்லுதல் இல்லைனா குற்றத்தை வெளியிடுதல். தூண்டி தூரப்பிடித்தல் அப்படின்னா நுணுகி ஆராய்தல். தூண்டில் போடுதல் அப்படின்னா உளவறிதல் இல்லைனா தன்மையப்படுத்துதல். தூர் வாருதல் அப்படின்னா கிணற்று வண்டல்களை வாரி எடுத்தல். தூதி விடுதல் அப்படின்னா செய்தி பரப்புதல்.
தூளி மட்டம் அப்படின்னா தரைமட்டம். தூள்படுதல் அப்படின்னா தீவிரமாக காரியம் நடத்துதல். தூள்படுத்துதல் அப்படின்னா முற்றும் அழித்தல், அட்டகாசம் பண்ணுதல். தூள்படுத்துதல். தென்னனம் அணித்தல் அப்படின்னா வீணே திரிதல், வேலையை உழப்புதல். தெப்பலம் கட்டுபவன் அப்படின்னா பலவீனன், உடல் வலிமையற்றவன். தெம்மாடி அப்படின்னா அறிவீனன், ஒன்றுக்கும் உதவாதவன். தெரிதல் அப்படின்னா தெளிவா அறிதல். தெருமறுதல் அப்படின்னா மனம் சுழலுதல். தெல்லடித்தல் அப்படின்னா வஞ்சனை செய்தல். தெள்ளத் தெளிதல் அப்படின்னா மிக தெளிவாதல். தெரிக்க பேசுதல் அப்படின்னா நிதானமின்றி கடுத்து பேசுதல். தெற்சென அப்படின்னா விரைவாக, இல்லைனா உடனே, இல்லைனா தெளிவாக. தென்படுதல் அப்படின்னா புலப்படுதல். தேடி ஓடி தெருதல் அப்படின்னா பெருமுயற்சி செய்தல். தெத்தலோடித்தல் அப்படின்னா பலவிடத்தும் மலிவாக விற்றல். தேய்ந்து மாய்ந்து போதல் அப்படின்னா கவலையால் உடல் மெலிதல். தொங்கல் விடுதல் அப்படின்னா குறைவாதல். தொடர்ச்சி பண்ணுதல் அப்படின்னா வழக்கிடுதல். தொடுபிடியாக அப்படின்னா இடைவிடாமல். தொடை தட்டுதல் அப்படின்னா சண்டைக்கு அழைத்தல். தொட்டக்குறை அப்படின்னா முற்பிறவியில் தொடங்கி விட்ட வினைக்குறை. தொட்டு அப்படின்னா சிறுக. தொன்னொத்தல் அப்படின்னா கெஞ்சி நிச்சல். தொத்தி ஏறுதல் அப்படின்னா அதிகாரம் காட்டுதல், இல்லைனா பச்சி ஏறுதல். தொப்பி போடுதல் அப்படின்னா ஏமாற்றுதல், மயக்கி கேடு செய்தல். தொய்ய போடுதல் அப்படின்னா ஒரு பயனுக்காக காரியத்தை சிறிது தாழ்த்துதல். தொலைதூரம் அப்படின்னா மிக்க தூரம். தொட்டு அப்படின்னா அனாதி காலமாய். தோப்பு கரணம் போடுதல் அப்படின்னா சொன்னபடியெல்லாம் நடத்தல். தோள் கொடுத்தல் அப்படின்னா உதவி செய்தல். தோன்ற கெடுதல் அப்படின்னா போதுமானபடி கொடுத்தல். நகையாடுதல் அப்படின்னா பரிகசித்தல், இல்லைனா சிரித்தல். நச்சு பிச்சு அப்படின்னா ஓயா தொந்தரவு. நடமாடுதல் அப்படின்னா வழங்குதல், பரவி இருத்தல். நடுச்சொல்லுதல் அப்படின்னா நியாயம் சொல்லுதல், இல்லைனா சான்று கூறுதல். நடுத்தெருவில் விடுதல் அப்படின்னா ஆதரவின்றி கைவிட்டு போதல். நட்ட நடுப்பெற அப்படின்னா நடுமத்தி. நட்டமாய் நிற்றல் அப்படின்னா அடங்காய் இருத்தல். நட்டாமுட்டி அப்படின்னா வஞ்சகம். நட்டாச்சில் விடுதல் அப்படின்னா ஆபத்தில் கைவிடுதல். நட்டுக்கு நடுவே அப்படின்னா நடுமத்தி. நண்டு நசுக்கு அப்படின்னா சிறு குழந்தைகள். நயந்து சொல்லுதல் அப்படின்னா வேண்டிக் கொள்ளுதல். நரி குளிப்பாட்டுதல் அப்படின்னா நய வார்த்தைகளால் ஏமாற்றுதல். நறுக்கு பிறுக்கல் அப்படின்னா மசிந்தும் மசியாதுமான அரைப்பு. நறுக்கு பிறுக்கல். நறுநாட்டியம் அப்படின்னா அளவுக்கு மிஞ்சின சுத்தம். நறுநாட்டியம் பேசுதல் அப்படின்னா குச்சத்தையே குறிகொண்டு பேசுதல். நல்லது சொல்லுதல் அப்படின்னா அறிவுரை கூறுதல், இல்லைனா பலி அனுப்புதல். நழுநழுத்தல் அப்படின்னா பிடிகூடாது பேசுதல். அடுத்து நாக்கு தவறுதல் அப்படின்னா பொய் சொல்லுதல். நாக்கு தாளம் போடுதல் அப்படின்னா உணவு கொள்ள விரும்புகை. நாக்கு தெறிக்க பேசுதல் அப்படின்னா பெரியோரை நிந்தித்தல். நாக்கு நரம்பச்சவன் அப்படின்னா அளவு கடந்து பேசுபவன். நாக்கு நீளுதல் அப்படின்னா அளவு கடந்து பேசுதல். நாக்கு புரளுதல் அப்படின்னா சொல் தவறுதல். நாக்கை பிடுங்கி கொள்ளுதல் அப்படின்னா தவறு நடந்ததற்கு மிக்க வருத்தம் காட்டுதல். தன்னாலான முயற்சியை எடுத்துக்கொள்ளுதல். நாடியை தாக்குதல் அப்படின்னா இறத்தல். நாடோடி அப்படின்னா ஊர் சுற்றி திரிபவன். செய்தல் அப்படின்னா நல் வேலைக்காக காரியம் தொடங்குதல். நாட்டுப்புறத்தான் அப்படின்னா பட்டி காட்டான். நாத்தலும் பெறுதல் அப்படின்னா பலமுறை சொல்லுதலால் நாவுக்கு பழக்கம் உண்டாதல். தழும்பேறுதல் அப்படின்னா பலமுறை சொல்லுதலால் நாவுக்கு பழக்கம் உண்டாகுதல். நாவடைத்து போதல் அப்படின்னா பேச முடியாமற் போதல். நாளடைவில் அப்படின்னா நாள் செல்ல. நாளவட்டத்தில் அப்படின்னா நாளடைவில். நாளுக்கு நாள் அப்படின்னா ஒவ்வொரு நாளும். நாள் ஓட்டுதல் அப்படின்னா தாமதம் செய்தல், இல்லைனா காலம் தாழ்த்துதல். நாள் தள்ளுதல் அப்படின்னா காலம் கழித்தல். நாண விதமாய் போதல் அப்படின்னா பல வகையாய் சிதறுண்டு போதல். நிகண்டு பேசுதல் அப்படின்னா எல்லாம் தெரிந்தாற்போர் பேசுதல். நிகண்டு பேசுதல் அப்படின்னா என்னது? எல்லாம் தெரிந்தாற்போல் பேசுதல். நித்திரை தெளிதல் அப்படின்னா உறக்கத்தில் நின்று நீங்குதல். நிமிர்த்தி விடுதல் அப்படின்னா நன்றாய் புடைத்தல். நிலை ஆறுதல் அப்படின்னா அமைதியுறுதல். நிலை குத்துதல் அப்படின்னா இறக்கும் தருவாயில் விழி. முதலின அசைவின்றி இருத்தல். நிலை குத்தி போயிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் என்னது? இறக்கும் தருவாயில் விழி முதலியன அசைவின்றி இருத்தல். நிலைநாட்டுதல் அதாவது நிறுத்துதல் அப்படின்னா தாவித்தல், என்னன்னா ருசுப்படுத்துதல். நின்னார் போல் அப்படின்னா திடீரென்று. நிறுத்த பார்த்தல் அப்படின்னா நிறை சோதித்தல், இல்லைனா ஆலோசித்தல், இல்லைனா ஒப்பிடுதல். நீக்கு போக்கு அப்படின்னா இணக்கமாக இருக்கை, மரியாதை, உதவி. நீச்சு நிலையறிதல் அப்படின்னா உள்ள நிலைமையை சோதித்தல். நீட்டு முடக்கில்லாதவன் ஏழை, உலோபி, குடும்ப கவலையற்றவன். நீளம் பச்சை வைத்தல் அப்படின்னா கதை கட்டுதல். நீளத்தில் விடுதல் அப்படின்னா தாமதித்தல். நீர் பூத்த நெருப்பு அப்படின்னா சினத்தை வெளி காட்டாதவன். நுனிப்புல் மேய்தல் அப்படின்னா என்னது? மேலெழுந்த வாரியாக படித்தல். நூல் போதல் அப்படின்னா விதவையாதல். நூறும் புகுதல் அப்படின்னா நூறாஞ்சு வாழ்தல். நெக்குறுதல் அப்படின்னா இலகுதல். நெஞ்சு புண்ணாதல் அப்படின்னா மன நோதல். நெஞ்சை பிளத்தல் அப்படின்னா துக்கம் முதலியன மனத்தை வருத்துதல்.
நெடுஞ்சான் கட்டை நெடுஞ்சான் கிடை அப்படின்னா தாண்டாகரமாய் பூமியிற் கிடைக்கை, அதாவது தாண்டாகரமாய் பூமியிற் கிடக்கை. நெடும்போக்கு அப்படின்னா மீளும் நோக்கமில்லாத செலவு. நெட்டுயிர்த்தல் அப்படின்னா பெருமூச்சு விடுதல். நெட்டு விடுதல் அப்படின்னா நெட்டையாதல். நெட்டி வாங்குதல் அப்படின்னா நெட்டியை முறித்தல். நெருங்கி பார்த்தல் அப்படின்னா வற்புறுத்துதல் இல்லைன்னா முயற்சி எடுத்தல். நெருங்கி பிடித்தல் அப்படின்னா செட்டால் மிச்சம் பண்ணுதல். நெல்லிக்காய் மூட்டை அப்படின்னா என்னது? ஒற்றுமை. இது எதில் வரும்? நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல் அப்படின்னு வருமா? அதுதான் என்னது? ஒற்றுமையின்மை. நெளிப்பு பேசுதல் அப்படின்னா ஏளனமாக பேசுதல். நெளி எடுத்தல் அப்படின்னா கோணல் நீங்கல். நெளிவு சுழிவு அப்படின்னா ஏற்றத்தாழ்வு. நேரங்கெட்ட நேரம் அப்படின்னா தகுதியற்ற காலம். நேரபாரம் அறிதல் அப்படின்னா அடக்க ஒழுக்கம் அறிதல். நேருக்கு வருதல் அப்படின்னா இணங்கி வருதல். நேர்கொண்டு நேரே அப்படின்னா வெளிப்படையாக. நேர்ந்து போதல் அப்படின்னா சம்பவித்தல். ஸோ இதில் இருக்கக்கூடிய மரபு தொடர்கள் ஒவ்வொன்றா நம்ம பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதில் எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். இதுபோல் மீண்டும் ஒரு வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.